ஒண்ணுக்குமே பதில் சொல்லல. நாம கேட்டுட்டே இருப்போம். ஆறாவது கேள்வி, முஹீத்தீன் மௌலிது ஒரு ஆய்வுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்துடைய 57வது பக்கத்துல கடைசி வரியில சொல்றாங்க, இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும். இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அப்ப இங்க அந்த அணியுடைய தலைவரை பத்தி நமக்கு, இந்த அணி தனிப்பட்ட மனிதரை பத்தி நாங்க பேசலங்க. இந்த அணியில யார் பேச வந்திருக்காங்களோ அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த அணியுடைய தலைவர் இந்த விவாதத்துக்கு சில தினங்கள், சில வாரங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து எல்லா மேடையோரும் பேசிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு, அவங்க இது இறைநேசர்னு சம்மதிக்கணும், அல்லது நான் செய்த பெருங்குற்றம் தான் சம்மதிக்கணும். என்ன வருது? இறைநேசர் அல்லாத ஒருவரை புகழ்ந்து பாடுவது பெருங்குற்றமாகும். அப்ப ஒண்ணுல நான் அது இறைநேசர் கிடையாது, நான் தெரியாதனமா புகழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஒண்ணுல, அல்லது இறைநேசர் தான், நான் அல்லாம புகழ்ந்து பாடுவேனா, புகழ்ந்து பேசுவேனா அப்படின்னு சொல்லணும். அதுக்கும் பதில். ஆறாவது கேள்வி. ஏழாவது கேள்வி என்னன்னா, அந்த முஹீத்தீன் நோன்பு பிடித்த சம்பவத்தில் சொல்றாங்க, நோன்பு நோற்பது உள்ளிட்ட சட்டங்கள் பருவ வயது வந்தவருக்கு உரியவை. குழந்தையா இருக்கும்போது நோன்பு பிடிச்சாங்களா? அது எப்படி நோன்பு பிடிக்கிறது? பருவ வயது வந்தவருக்கு உரியவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்டல. ஆனா சஹீஹுல் புகாரியில 1960வது ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, நுஸவ்விமு சிபியானனா, நாங்கள் எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கிற சம்பவம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா அறிவாங்க, அவங்களுடைய அங்கீகாரம் இதுக்கு இருக்கு. அப்போ நாங்க எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம்னு சொன்னா சிறுவர்களுக்கு நோன்பு உண்டுன்னு புரியுதா? அது கடமை கிடையாது, பருவ வயது அடைந்த பின்னாடி பிடிக்கிறதுக்காக ஒரு பழக்கப்படுத்துறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நோன்பு நோற்பது உள்ளிட்ட சட்டங்கள் பருவ வயது வந்தவருக்கு உரியவை. தப்பு தானா? ஹதீஸுக்கு மாற்றமான விஷயம் தானா? அப்ப யாரு குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபடுறா? அத மக்கள் முடிவு பண்ணணும். இங்க தீர்ப்பா நீதிபதி கிடையாது. நீதிபதி யாரு? மக்கள் மன்றத்தில் விஷயங்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது, மக்கள் முடிவு செய்யணும். நீங்க முடிவு செய்யுங்க. பொய்கள் சொல்றது யாரு? மோசடி பண்றது யாரு? தவறான ஆராய்ச்சி செய்யறது யாரு? குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபடுறது யாரு? நாங்க மௌலிதுல நிகழ்ந்த சம்பவத்தை பத்தி பேசினப்போ அது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதான். இன்னும் நாங்க குர்ஆனுக்கு உட்பட்டதா, சஹீஹான்னு சொல்லக்கூடிய ஆயத்தி ஹதீஸுக்கு உட்பட்டதா புகாரியை காட்டினாங்க. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது. கேள்வி முடியல, கேள்வி வந்துட்டே இருக்கும். இந்த விவாதம் முடிஞ்சாலும் கேள்வி முடியாது. அடுத்த கேள்வி என்னன்னா, முஹீத்தீன் ஷேகிடம் ஷரியத் முறையிடுகிறது. முஹீத்தீன் ஷேகிட்ட ஷரியத் முறையிடு, நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு முறையிடுது. ஒரு நிமிஷம், அதை பத்தி கேட்கிறாங்க. ஷரியத் எப்படி முறையிடும்? ஷரியத் பகுத்தறிவுள்ள மனிதனா? அப்ப பகுத்தறிவுள்ள மனிதன் தான் முறையிட முடியும்னு முஹீத்தீன் மௌலிது பக்கம் 14 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புகாரில 125வது பக்கத்துல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்வா ஓதிட்டு இருந்த ஒரு ஈத்தப்பனை மரத்துண்ட விட்டுட்டு மிம்பர்ல ஏறின சமயத்துல, ஏறின நேரத்துல அந்த மரத்துண்டி மிஸ்ல அஸ்வாத்தில் இஷார், மாதம் நிறைந்த ஒட்டகம் அழுவதை போன்று அழுதது. நபி அவர்கள்ட்ட முறையிட்டு தானே அது? அப்போ பகுத்தறிவுள்ள மனிதன் மட்டும்தான் முறையிடலாமா? அப்படி கிடையாது. ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சம்பவத்தில் சொல்லப்படுது, பகுத்தறிவு இல்லாத மனிதன், பகுத்தறிவு இல்லாத மரத்துண்டு முறையிடுகிறது. அவ குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபடுறது யாரு? மக்கள் முடிவு செய்யட்டும். அடுத்த செய்தி. சகோதரர்களே, நம்ம கேட்ட கேள்வியில 2 கேள்வி கேட்டிருந்தோம். அந்த சாலம் இது அந்த குளத்துக்கரைக்கு போனதுல அவர்களால் இதுவரையிலையும் பதில் சொல்லல. ஆனால் சொன்னதாக இருந்த இதுல பதில் என்னன்னா ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க படி ஏத்துக்கிட்டாலும் என்ன சொல்லியிருக்காங்க, குளத்து பெண்கள் குளிக்கிற கூடிய இடத்தம் அது பெண்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, அங்க ஏன் இவர் போனார்? பெண் பார்க்க அப்படி போவாங்களா? ஹதீஸ்ல எந்த ஹதீஸ்ல குளத்தில் குளிக்கக்கூடிய பெண்களை போய் பெண் பார்க்க வேண்டும் என்று இருக்கு? காட்டுங்க. எல்லாம் குர்ஆன் ஹதீஸ். நாங்க ஆதாரத்தோடு பேசுகிறோம்னா எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயியை பெண் பார்க்க குளத்துல போய் தான் பார்த்தாங்களா? அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்கள் இவங்க உமரும் அபூபக்கரும்
பெண் கேட்கும்போது அவங்க சிறுமி என்று சொல்லப்பட்டது. உடனே என்ன செய்ய திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. 2 வயசு 1 வயசுல தான் முடித்து கொண்டார்களா?